ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்துள்ள பொருளாதார தாக்குதல் அந்த நாடு இனி எழுந்து நிற்கவே முடியாத வகையில் அமைந்துள்ளது. அப்படி எந்த நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது, அதனால் ஈரானில் சந்திக்கும் விளைவுகள் என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் அமெரிக்கா தாக்குதலை தொடங்கியது. ஆரம்பத்தில் இருந்தே அமெரிக்காவின் கையே ஓங்கியிருப்பதாக கூறப்பட்டாலும் ஆர்முஸ் நீரிணையை மூடியது மாதிரியான பல்வேறு அதிரடி திருப்பங்களையும் ஈரான் அளித்து உலக நாடுகளை ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிக்க வைத்தது. இந்த போரின் காரணமாக பெண்கள், குழந்தைகள் என்று 6000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இவ்வாறு மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு இடையே ஈரான் மீது அமெரிக்கா மிகப்பெரிய பொருளாதார தாக்குதலை நடத்தி உலக நாடுகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை முற்றிலும் முடக்கும் விதமாக அந்த நாட்டுடன் தொடர்புடைய 50க்கும் மேற்பட்ட தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் பிரம்மாண்ட கப்பல்கள் மீது அமெரிக்கா அதிரடி தடையை விதித்துள்ளது. அமெரிக்கா நிதித்துறையின் வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் ஈரானின் எண்ணெய் நிறுவனமான முகமது இசைன் சம்கானியின் கப்பல் போக்குவரத்து நிறுவனமும் இந்த தடை பட்டியலில் இணைந்துள்ளது. இந்த நிறுவனம் மட்டுமின்றி 6 தனிநபர்கள் மீதும் 24 நிறுவனங்கள் மீதும் 20 பிரம்மாண்ட கப்பல்கள் மீதும் இந்த தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் அமெரிக்காவின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட அந்த நிறுவனங்களின் சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க நிதித்துறை அதிகாரிகள், ஈரானின் முக்கிய நிதி ஆதாரங்களை சிதைப்பதே தங்களின் நோக்கம் என்றும், ஏமாற்று வேலைகளின் மூலமே ஈரானின் ஆட்சி பிழைத்து வருவதாகவும் கருத்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கையானது ஏற்கனவே தள்ளாடி கொண்டிருக்கும் ஈரானின் பொருளாதாரத்திற்கு ஒரு பேரிடியாக அமைந்துள்ளது. மேலும் பொருளாதார தடைகள் மூலம் ரொட்டி மற்றும் தானியங்களின் விலை 140% வரையிலும், இறைச்சியின் விலை 135% வரையிலும், பால் பொருட்களின் விலை 116% வரையிலும் உயர்ந்திருக்கிறது. ஈரானில் 40%த்திற்கும் அதிகமானோர் வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ளப்பட்டுள்ள நிலையில் 45 மில்லியன் மக்கள் கடுமையான பசி நெருக்கடிக்கு ஆளாகக்கூடும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.